நம்ம சேனல் தென்னங்கீற்றுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான, அதே சமயம் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி. இதில் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு கண்டிப்பாக கத்திரிக்காய் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சட்னி தான் இன்றைக்கி. இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு தாளிப்புக்கு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 பல் போல் பூண்டை உள்ளே சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்துக்குங்க. அடுத்தது ஒரு 10லேருந்து 12 போல் சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி 1-2 நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போது இதை வந்து நல்லா லைட்டாக வதக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை. லைட்டாக அந்த மேல் தோல் வந்து சுருங்கி வந்தாலே போதும். அடுத்து இது கூட 2 தக்காளியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் கத்திரிக்காய் சேர்த்துருக்கிறதுனால புளிப்பு வந்து கொஞ்சமாக தூக்கலாக இருந்தால் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கறதுக்கான மெயின் ரீசன் வந்து சட்னிக்கு ஒரு திக்னஸை கொடுக்கும் உருளைக்கிழங்கு. அதுக்காக தான் சேர்க்குறது. ஒரு 4லேருந்து 5 கத்திரிக்காயை நான் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சிட்டேன். தண்ணியில் போடலைன்னா கத்திரிக்காய் வந்து கண்டிப்பாக காரில் அடிக்கும். அப்போவே நறுக்குனாலும் கண்டிப்பாக தண்ணியில் போட்டு எடுத்து போடுங்க. அதுக்கப்புறமா உள்ளே சேருங்க. இப்போ வந்து கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்க மேல் தோலை மட்டும் சீவி எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து இந்த சைஸ் இருந்தாலே போதும். இதை வந்து 4 நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வந்து நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்ததுனால 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் கரெக்டாக இருக்கும். இதில் 1லேருந்து 1.25 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு வந்து முக்கியமாக செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இதை வந்து நீங்கள் விசில் வைக்கலாம். அப்படி இல்லைனா ஓப்பனாக வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம். விசில்னால் 2 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. குழஞ்சிருக்காது, ஆனால் வந்து வெந்திருக்கும். இதை வந்து நீங்கள் இப்படியே வந்து கடைஞ்சி எடுக்கிறதுனாலும் கடைஞ்சி எடுக்கலாம் பருப்பு மற்ற வச்சு. அப்படி இல்லைனா தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஓரளவுக்கு 1-2 கொரகொரப்பாக அரைச்சி எடுங்க. அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி கடைஞ்சி தான் எடுக்க போகிறேன் இந்த சட்னியை. இந்த அளவுக்கு திக்னஸோடு இருந்தால் தான் வந்து நமக்கு இட்லி தோசையில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஓரளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு பிக் தம்ஸ் அப். அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.